Hello guys, welcome back to another recording class of this course. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டாப் டவுன் அனாலிசிஸ். ஸோ வி ஆர் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் கைஸ், ஓகேவா? ஸோ ஃபைனலி இது டாப் டவுன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் ட்ரேட், ஓகேவா? யூ கேன் ட்ரேட். ஆல்ரெடி நான் இதை பற்றி நிறையவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் அங்கங்கே சொல்லியிருப்பேன், அங்கங்கே சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, பட் ஓகே, இந்த இதில் வந்து இன்ன வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவே போயிடலாம் நம்ம, ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ், இதுக்கப்புறம் இது தெரிஞ்ச டாப் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலை வந்து ரொம்ப சிம்பிள் தான். வாட் இஸ் இட்? ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி மேனேஜ்மெண்ட். கடவுளே கடவுளே. ஓகே, வி வில் மூவ் ஃபர்தர். வெரி சிம்பிள் கைஸ். ஸோ இந்த 4 டைப்புக்குள்ளே ஏதோ ஒன்றில் வந்துருங்க, ஓகேவா? ஒன்று ஸ்கேல்பராக இருக்கணும், இல்லாட்டி இன்ட்ராடேவாக இருக்கணும், இல்லாட்டி ஸ்விங் ட்ரேடராக இருக்கணும், இல்லாட்டி பொசிஷன் ட்ரேடராக இருக்கணும். எனி ஒன், இட்ஸ் யுவர் சாய்ஸ், வந்து விடுங்கள். தென் ஓகேவா, தென் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க எல்லாமே பயாஸ், ஓகேவா? பயாஸ், வாட் இஸ் இட்? Bias. After this is narrative. Narrative, ஓகேவா? ஸோ தென் வந்து these are the entry. ENTRY, entry. entry. ஸோ ஓகேவா, இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். ஸோ பயாஸ் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணணும்? PO3 அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா ப்ரோ? உனக்கு PO3 ஞாபகம் இருந்தால் போதும் ப்ரோ. PO3. ஸோ பயாஸ் அப்படிங்கிறது PO3. இப்போ இந்த பயாஸ் டைம் ஃப்ரேம், இந்த ஒரு கேண்டில் வந்து என்ன ஆக போகுதுன்னு நீ திங்க் பண்ணுற, தட்ஸ் இட். இப்போ நீ வந்து ஸ்கேல்பராக இருக்குன்னா நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் என்ன பண்ண போகுது? ஸோ சம்டைம்ஸ் ஸ்கேல்பர் வந்து 4 ஹவர் பார்க்காம 1 ஹவர் கூட பார்த்துட்டு 50 மினிட் 1 மினிட், ஆர் 4 ஹவர் 4 ஹவருக்கு பதிலாக 1 ஹவர் 5 மினிட் 1 மினிட், அப்படி டைம் ஃப்ரேம்லாம் மாறும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் செல்ஃப். ட்ரேட் பண்ணுங்கள், சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஒரு டைம் ஃப்ரேம், ஓகேவா? ஒரு கட்டத்தில் இது செட் ஆகலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஆல்டர் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகி ஃபிக்ஸ் ஆகும், ஓகேவா? தட்ஸ் இட். நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன், 1 டே 1 ஹவர் 5 மினிட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 ஹவர் 50 மினிட் 1 மினிட் பார்த்தேன். அப்புறம் வந்து 4 ஹவர் 50 மினிட் 1 மினிட் பார்த்தேன். அப்படி மிக்ஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் எனக்கு ஃபிக்ஸ் ஆனது 1 ஹவர் 50 மினிட் 1 மினிட். சம்டைம்ஸ் வந்து 1 ஹவருங்கிறது 4 ஹவர் ஆகும். நான் டெய்லி சார்ட்டுக்கெலாம் மேலே போகிறதே இல்லை, ஓகேவா? இதுக்குள்ளேயே இருந்துருங்க. ஏதோ ஒரு லைனை மட்டும் எடுங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது எல்லாம் காலைல எந்திரிச்சு 1 மந்த்தை பார்க்கணும், 1 டேவை பார்க்கணும், இல்லை 1 மந்த்தை பார்க்கணும், 1 வீக்கை பார்க்கணும், 1 டேவை பார்க்கணும், 4 ஹவரை பார்க்கணும், 1 ஹவரை பார்க்கணும், ஓகேவா? 1 ஹவரை பார்த்துட்டு என்ன பண்ணணும், 15 மினிட்டை பார்க்கணும், 5 மினிட்டை பார்க்கணும், 1 மினிட்டை பார்க்கணும். இப்படி எல்லா டைம் ஃப்ரேமையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு, டாப் டவுன் அனாலிசிஸ்க்கு கிவ் த 3 டைம் ஃப்ரேம்ஸ், ஒன்லி 3 டைம் ஃப்ரேம்ஸ் எனஃப் ஃபார் அனாலிசிஸ், ஓகேவா? ஸோ பயாஸுக்கு ஒன்று, நரேட்டிவ்க்கு ஒன்று, என்ட்ரிக்கு ஒன்று. அதனால் 3 டைம் ஃப்ரேம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து ஏதோ ஒன்று சாய்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட டைம் ஃப்ரேம் எனக்கு தெரியும் ப்ரோ, என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஓகே, எனஃப். இல்லை அப்படின்னா இதிலேருந்து ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் உங்கள் ட்ரேடர் டைப்பை பொறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், ஓகேவா? ஸோ நவ் 4 ஹவர் 50 மினிட் 1 மினிட் அது நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நான் வந்து 1 ஹவர் 50 மினிட் இல்லாட்டி 5 மினிட் பார்த்துட்டு 1 மினிட்ல என்ட்ரி எடுப்பேன். 1 மினிட் மாறாது, 1 ஹவர் 4 ஹவர் ரெண்டில் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகும்.
15 மினிட் 5 மினிட் இதில் எங்கேயாவது சேஞ்சஸ் நடக்கும், அவ்வளோதான். மற்றபடி சேஞ்சஸ் பெருசாக எங்கேயுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அது நான் பண்ணுறது ஸ்கேல்பிங். ஓகே, இருந்துட்டு போகுது. ஸோ தட்ஸ் இட். பயாஸ் இஸ் அபவுட் PO3 கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வர வேணாம், இப்படி வந்தால் சரியாக இருக்காது. ஸோ நாட் அபவுட் டாப் டவுன். இது ஃபுல்லாக எப்படி இன்ன வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஷார்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் கொண்டு போகிறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? நியூஸஸை பார்க்கணும். நியூஸ் ஆஃப் தி வீக். ரெட் இம்பேக்டை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், அந்த நியூஸ் ஆஃப் தி வீக்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். வெயிட் a minute. ஓகே, இப்போ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாரத்துக்கானதை நான் எடுத்துக்கிறேன். எங்கே வரணும்? யா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. பேஸ்ட். ஹலோ. ஓகே, ஸோ திஸ் ஆர் த நியூஸஸ் ஆஃப் தி வீக். ஓகேவா? ரெஃபரன்ஸுக்கு இந்த வீக்கோட வச்சுருக்கேன். இங்கே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்டர் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுவீங்களோ அந்த கரன்சிலாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ரெட்டு மட்டும் வச்சா போதும். இந்த இதில் ரெட்டில் வந்து 2 தான் இருக்குதே அப்படின்ட்டு நான் இந்த ஆரஞ்சு சேர்த்து வச்சுக்கிட்டேன். ஆரஞ்சு வந்து வைக்கணும்னு அவசியமே இல்லை, ரெட்டு வச்சா போதும். ஓகே, ரெட்டு அப்புறம் இந்த கிரே வச்சா போதும் கைஸ், வேறு எதுவுமே தேவைப்படாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஆஃப்டர் தட் வந்து ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கரன்சியில் என்னென்ன நியூஸ் இருக்குது அந்த வாரத்தில் அப்படின்னு காட்டிடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டோமா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை பார்த்துட்டு இப்படி வாரமாக வச்சிடணும். ஃப்ரேம் யுவர் வீக். இது ஒரு வாரமாக அப்படி இது மட்டும் விட்டுருப்போம். இது எப்படி வச்சாரேன், லாக் பண்ண முடியுமா? ஆங்கர் டிராயிங். ஆங்கர் பண்ணிட்டு லாக் இருக்கா? என்ன நடக்குதுங்க? ஆங்கரில் இருக்குதா? என்னமோ இதெல்லாம் ஆங்கர். ஒன் செகண்ட் கைஸ், ஒரே ஒரு செகண்ட். லாக்கு லாக் 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 லாக். ஆங்கர் பண்ணக்கூடாது. லாக். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ வந்து ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது இப்படி சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இதை பார்த்துட்டு யூ வாண்ட் டு ஃப்ரேம் த வீக் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் டெய்லி டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்கன்னாலோ
இந்த வீக் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஐ வில் ஷோ யூ ஹவு இஸ் இட். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? வி ஹாவ் த ஐடியா. மண்டே எந்த ஒரு நியூஸும் இல்லை. அப்போ என்ன நாளாக இருக்கலாம்? நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். அக்யூமுலேஷன் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல், ஏஎம்டிஎக்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். மார்க்கெட் ஃபேஸஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? யூஸ் தட். நான் சொல்லிக் கொடுக்காம எதுவுமே இல்லை. செவ்வாய்க்கிழமை அனைத்து விதமான நியூஸ்களும் எங்களிடம் உள்ளது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ண போகுது? வாஸ் த நியூஸ் இது ஜிடிபி, இது மட்டும் தான் ஹை இம்பேக்ட் 830. மற்றபடி இந்த நியூஸஸில் எதுவுமே பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஐ டெலிட் இட். இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இதோ உங்களுக்காகவே புதுசாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இங்கே வந்துட்டேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? எஸ், ரெக்கார்ட் ஆகுது. பேஸ்ட். இப்படி தான் கைஸ் பார்க்கணும். ஃபில்டரில் என்ன பண்ணால் போதும்? யூ ஜஸ்ட் கிவ் த ஃபில்டர். ஃபில்டரில் இதை போட்டால் போதும். ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். ரெட்டும் கிரேவும். ஏன்னா பேங்க் ஹாலிடேவை அப்போ தெரியாமல் போய்ட்டு ட்ரேட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக. ஸோ தட்ஸ் இட். இந்த ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். தேர் இஸ் நோ நியூஸ் ஈவெண்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி தட் இஸ் அ அக்யூமுலேஷன் டே. இப்போதைக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரலாம். ஓகேவா? ஆமாம்ல, நான் இதை மட்டும் நான் அடுத்த வாரத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி இந்த வாரத்துக்கு உங்களை காட்டுவேன்? சரி, பார்ப்போம். இது வந்து என்ன ரெட் நியூஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி மேனிப்புலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்குது. எம் ஆர் டி. இங்கே இது என்ன நடக்கலாம்? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி டிஸ்ட்ரிபியூஷன் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி டி தான் நடக்கும். ஓகேவா? இது என்ன நடக்கும்? பேங்க் ஹாலிடே, ப்ரைஸ் எங்கேயுமே நாட் லைக்லி டு மூவ். அப்போ ஏ தான் நடக்கும். ஃப்ரைடே ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? ஸோ ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டோம்னா எக்ஸ். இப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் எப்படி ஏ நடக்கும்? ஸோ அப்போ நடக்காது. அப்போ ஏவுக்கு பதிலாக என்ன நடக்கலாம்? இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ நடக்க போகுது அப்படின்னா இங்கே ஏ நடக்காது. ஒரு ஏ தான் ஒரு வாரத்துக்கு நடக்கும் அப்படின்னா ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது எக்ஸ் ஆயிடலாம். ஓகேவா? எக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஏஎம்டி நடக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏ நடக்குமா அப்படின்னா காலையில் ஃபுல்லாக ஏ நடந்துட்டு அக்யூமுலேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் நடக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி நடக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எம் வந்துடும், இந்த இடத்துல ப்ராப்ளம் ஏ நடக்கலாம், இந்த இடத்துல எஸ் டி தான் நடக்கும், இந்த இடத்துல ஏ நடக்கும், இந்த இடத்துல மோஸ்ட் ப்ராப்ளி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ் திரும்பி எக்ஸ் நடக்கலாம். தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? நம்ம எதுவுமே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல வரல. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ஒய்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஏ நடக்கும், அதுக்கப்புறமும் வந்து பேங்க் ஹாலிடே அப்போ ஏ நடக்குங்கிறது பாசிபிலிட்டி இல்லை. இப்படி நடக்கலாம் ஒரு சினாரியோ. ஓகேவா? இல்லை அப்படின்னா ரெண்டாவது சினாரியோ இன்னொன்று இருக்கு. இது ஒரு சினாரியோவா? ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல் ஏதாவது ஒன்று நடந்துட்டு அடுத்து வந்து அக்யூமுலேஷன், அதுக்கப்புறம் அதே நாளில் நியூஸ் அப்போ மேனிப்புலேஷன், அதுக்கப்புறத்துல இருந்து வெனஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து ஒரு அக்யூமுலேஷன், அடுத்து ரேஞ்சுக்குள்ளே போகிறது ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல், அது மாதிரி நடக்கலாம். இல்லாட்டி பாசிபிலிட்டி இன்னொன்று இருக்குது. தட் இஸ் ஃபஸ்ட் நாள் ஏ நடக்கலாம், ஏவோ இல்லை எக்ஸ்பென்ஷனோ நடக்கலாம், ஏ நடக்கலாம் பாசிபிலிட்டி. ஏன்னா ஏ நடக்கலாம். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது டே வந்து எம் நடக்கலாம் மேனிப்புலேஷன், மூணாவது டே வந்து டி நடக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ நாலாவது டே வந்து எக்ஸ் நடக்கலாம்.
ஓகேவா? ஏன்னா நியூஸ் இல்ல அப்படி ஏஎம்டிஎக்ஸ் அப்படியே கூட நடக்கலாம். ஏ நியூஸ் இல்ல அக்யூமுலேட் பண்ணலாம். நியூஸ் இருக்கு மேனிபுலேட் பண்ணலாம். நியூஸ் இருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பேங்க் ஹாலிடே அக்யூமுலேட் பண்ணணும்னா பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்துடலாம். பெரிய அளவில் இல்லாமல். ஓகேவா? ஏன்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் என்னன்னா ப்ரைஸ் வந்து இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் கன்சல்டேஷன் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேவா? ப்ரைஸ் என்ன பண்ணாலும் கன்சல்டேஷன் ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு அப்புறம் இப்படியே சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து கீழே வருது அப்படின்னாலும் திஸ் ஆல்சோ ரேஞ்ச், இதுவும் கன்சல்டேஷன். ஆனால் அந்த கன்சல்டேஷன் லுக் லைக் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? அப்படி கூட நடக்கலாம். இட் கேன் பி ஹேப்பன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். நான் வந்து போன வீக்குக்கு வந்து பார்ப்போம். ஓகே, போன வாரம் தான் செம்மையாக நியூஸ் இருந்திருக்காட்டுக்கு. போன வாரம் தான் எக்ஸாம்னு சொல்லி சாட்டியே பார்க்க முடியல. ஸோ ஓகே, வி வில் டூ பேஸ்ட் இட் ஹியர். போன வாரம் நான் ட்ரேடே பண்ணல. ஓகேவா? இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட் நாள் என்னவா இருக்கலாம், வி கேன் ஆன்டிசிபேட். சார்ட்டே நான் இன்றைக்கி தான் உங்கள் கூட பார்க்க போகிறேன். ஓகேவா? என்னது ஏ. ஓகேவா? அக்யூமுலேஷன் நடக்கலாம். இத்தனை நியூஸ் இருக்குது. எத்தனை 8:30க்கு இத்தனை நியூஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறது? 8:30 வில் பி மேனிபுலேட், ஸ்ட்ராங்காக மேனிபுலேட் பண்ணலாம். மேனிபுலேஷன் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலாம். தென் புதன்கிழமை ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலாம். இட்ஸ் நாட் அ பேங்க் ஹாலிடே, எதுவுமே இல்லை, நியூஸ் தான் இல்லை. வியாழக்கிழமை ஆல்சோ டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலாம் பிகாஸ் ஆஃப் நியூஸ் ஈவெண்ட். வெள்ளிக்கிழமை ரேஞ்சுக்குள்ளே டீசெண்டாக வந்துடலாம். அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான். திஸ் இஸ் த பிளான் ஃபார் ப்ரீவியஸ் வீக். ஓகேவா? நான் என்கியூவில் இருக்கேனா? எஸ், என்கியூவில் இருக்கிறேன். பார்ப்போம் இது மாதிரிலாம் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் ஃப்ரேம் பண்ணிடணும். இந்த ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ரெட்டின் பார்க் நியூஸ் என்னைக்கு இருக்குது, அந்த வீக் ஏஎம்டிஎக்ஸை வச்சு என்ன ஆகலாம் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டை மட்டும் பாருங்கள். ஒரு சார்ட்டை மட்டும் பாருங்கள். ஒரு சார்ட்டு ஒரு செஷன் இஸ் எனஃப் டு பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஆல்ரெடி சொன்னது. நீங்கள் குழப்பிக்கிட்டு 4-5 சார்ட்டை பார்த்துக்கிட்டு, குழப்பிக்கிட்டு 4-5 செஷன் பார்த்துக்கிட்டு, மார்க்கெட் ஐயோ நான் பார்க்கல அப்படின்னா மார்க்கெட்டை நவராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராசா. சரியா? ஸோ தட்ஸ் இட். இப்படி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அந்த வீக் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தாலும் ஒரு சும்மா பண்ணி இருந்தாலும் ஒரு தடவை சும்மா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? யூ ஜஸ்ட் ஃப்ரேம் த வீக். ஓகேவா? தட்ஸ் இட். ஓகேவா? ஆஃப்டர் இட் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எஸ், டெஃபினெட்லி அந்த வீக் ஓப்பனிங் அதை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ மண்டே நம்ம ட்ரேட் பண்ணுறோம், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக்லி வந்து இப்படி தான் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போயிட்டு ட்ரான் லிக்விடிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் சார்ட்டில். வீக்லியில் ஃபஸ்ட்டு ட்ரான் லிக்விடிட்டி ஃபிட் பண்ணிக்கணும். ஏன்னா வீக்லியிலே இந்த அளவு போகும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளால் ஓரளவு ஸ்ட்ராங்காக டிசிஷன் மேக் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாத்தையுமே நான் அப்படியே என்ன பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். இந்த வீக் என்ன ஆயிருக்கு? இந்த வீக் புல்லிஷாக வந்திருக்குதா? போன வாரம் நம்ம வந்து இது பண்ணோமா, ஏஎம்டிஎக்ஸ் போட்டு பார்த்தோம். ஸோ இப்படி இப்போ புல்லிஷாக இந்த வீக் இருக்குது. ஸோ அதை போயிட்டு நான் டெய்லி சார்ட்டில் பார்க்குறேன் சும்மா இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் டே மண்டே அக்யூமுலேஷனாக இருக்கலாம், டியூஸ்டே மேனிப்புலேஷனாக இருக்கலாம், ஓகே, வெனஸ்டே டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், தர்ஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன், இது பேக் டு ரேஞ்ச் ஆர் ரிவர்சல். ஓகே, இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேவா? முதல் நாள் அக்யூமுலேஷனாக இருக்கும்னு சொன்னோம். எஸ், அது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த கேண்டில் இருக்குது, மண்டே கேண்டில். அண்ட் செவ்வாய்க்கிழமை வந்து மேனிப்புலேஷன் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னோம். எஸ், thus price manipulate the high
அண்ட் டிஸ்ட்ரிபியூட் லோவர். ஓகேவா, மேனிபுலேட் பண்ணி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour சார்ட்டில் பார்ப்போம். இது என்ன சார்ட்டு 1. ஓகே, என்ன நடக்குது? ஃபார் த டைம் ஆஃப் 8:30. ஓகேவா, 8 9 8:30 8:30 லிக்விடிஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட் எதுவும் நடக்கல. 8 9. ஸோ நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு பார்க்குறேன் கைஸ், ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. நான் ஆக்சுவலாக அப்போ சார்ட்டே வந்திருக்காது. 8:30 லிக்விடிஸ் பிலோ அப்புறம் சாப்பி ஆகிட்டான். ஸோ ஓகே, ஸோ வி நீட் டு ஃபிக்ஸ் அவர் ட்ரான் லிக்விடிட்டி கைஸ். ஓகேவா, ஆஃப்டர் திஸ் வீக்லி சார்ட்டுக்கு போயிருங்க. ஓகேவா, வீக்லி சார்ட்டுக்கு போயிட்டு வி நீட் டு ஃபிக்ஸ் அவர் ட்ரான் லிக்விடிட்டி. இது என்னது? நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சார்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் ஆன்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு சார்ட் இருக்கட்டும், நான் வேறு சார்ட்டுக்கு போகிறேன். இதில் தான் நமக்கு தாங்கப்பா. வேற என்ன சார் மேட்சுக்கு போகலாம். இதுலேயே அனலைஸ் பண்ணி வச்சாங்களா? சரி, ஓகே, delete it. ஓகேவா, ஸோ we need to fix the second step 2 is drawn liquidity guys. ஃபஸ்ட்டு வந்து நியூஸு எப்படி என்ன ஏதுன்னா பார்த்துட்டு, ரெண்டாவது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ட்ரான் லிக்விடிட்டி எங்கிட்ட என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் இருக்கிறத யூ ஜஸ்ட் ஃபர்கட் இட். ஓகே, ஓகேவா, அப்போ இது மறையாதாட்டுக்கு. ஓகே, ஓகேவா, யா ஜஸ்ட் இட் லைக் இப்போதைக்கு ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட பர்மனெண்ட்டான ஹைட்லாம் இல்லை. ஓகேவா, ஸோ ப்ரைஸ் இன்ன வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷாகவே வந்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குது? தெர் வாஸ் அ செல் சைட் லிக்விடிட்டி டேக்கன். ஓகேவா, செல் சைட் லிக்விடிட்டி டேக்கன் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் திஸ் வாட் த ப்ரைஸ் டஸ்? செல் சைட் லிக்விடிட்டியை தட்டின உடனே ப்ரைஸ் வந்து அப்படியே நல்ல வேகமாக புல்லிஷாக மூவ்மெண்ட் நடந்திருக்குது. யூ கேன் சி இங்கேருந்து ப்ரைஸ் வந்து வேகமான மூவ்மெண்ட்டில் வந்திருக்குதா. அதுக்கப்புறமா இந்த கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? பெரிஷ் கேண்டில் வந்திருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? தெர் வாஸ் ஆர்டர் பிளாக். தெர் வாஸ் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக். தெரியுதா? ஸோ தென் வந்து வீக்லி வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ எடுத்தால் ஹை இருக்கும், ஹை எடுக்க போகும். அடுத்த வீக் வந்து ஹை எடுக்க போகும். ஸோ வந்து ரேஞ்ச் வந்து டைட்டாக தான் இருக்கும். வீக்லி வந்து நம்ம நினச்ச மாதிரி மேலே கீழே அப்படின்னு செல் சைட் லிக்விடிட்டி பை சைட் லிக்விடிட்டி எல்லாத்தையும் வைக்கக்கூடாது. ஏன்னா வீக்லி ரேஞ்ச் வந்து சின்னதாக தான் நடக்கும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். யா, ஸோ இங்கே வந்து ஆர்டர் பிளாக் இருக்குது. வி ஜஸ்ட் கோ எங்கே போகிறோம் இப்போ? வி ஜஸ்ட் கோ டு டெய்லி சார்ட்ஸ். வி நீட் டு ஃபிக்ஸ் அவர் ட்ரான் லிக்விடிட்டிஸ். ஓகேவா, இது என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஆமாம், ஓகேவா. இங்கே திங்கக்கிழமை கேண்டில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரில. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ இப்படியே இருக்குது. ஸோ இங்கே டெய்லி சார்ட்டில் வந்து பார்க்கும்போது டெய்லியில் ஒரு ஆர்டர் பிளாக் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இங்கே இருக்குதா? டெய்லி ஆர்டர் பிளாக் ஒன்று தெளிவாக தெரியுது. சரி, ஓகே ப்ரோ, டெய்லி ஆர்டர் பிளாக்கை தொட்டு ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா நம்ம எது வரைக்கும் ஆன்டிசிபேட் பண்ணலாம் இந்த இடத்துல? ஏன்னா இங்கே வந்து கிளியராக ஒரு ஜோன் எதுவுமே இல்லை, அதான் ஒரு உண்மை.
சரி ஓகே. பட் இது வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஓகே. இந்த இடத்துல இருந்து இது வந்து ஒரு ஜோனா நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு எஃப்இஜி நம்ம போமே. இட்ஸ் கிரே கலரில் வைக்கிறேன். ஓகேவா? இந்த ஜோனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வரலாம். என்ன பண்ணலாம்? ப்ரைஸ் வாட் கேன் ப்ரைஸ் டஸ் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வரலாம். எங்கே? ஆர்டர் பிளாக் வரலாம். ஆஃப்டர் ஆர்டர் பிளாக்கை ஹிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் டு தி இந்த எஃப்இஜி வரலாம். எவ்வளோ தான் ரேஞ்ச் இஸ் டைட். ஓகேவா? ஓகே. ஸோ அது மாதிரி வந்திருக்கா? எஸ் வந்திருக்கு. இருக்கட்டும். we go to NQ1. இதில் தான் உங்களுக்கு இதெல்லாமே வச்சுருப்பேன். இதில் வந்து 4 ஹவருக்கு போயிட்டு கரெக்டாக இருக்கானா? இதான் அளவு. ஸோ ஸ்டெப் 2. என்ன பண்ணணும்? ட்ரான் லிக்விடிட்டி வீக்லிக்கு ஃபஸ்ட்டு வீக்லிக்கு இது பண்ணிக்கணும். வீக்லிக்கு செட் பண்ணிக்கணும். அந்த வீக் எங்கே போகும் எங்கே வரும். ஓகேவா? ஆஃப்டர் ஃபிக்ஸிங் இட் எங்கே இருக்கும்? 1 day. ஓகே, தட்ஸ் இட். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கும் தெரில. ரெக்கார்ட் ஆகுது. ஓகே ஓகேவா? செல் சைட் லிக்விட் எடுக்குது, ஆர்டர் பிளாக் எடுக்குது, ப்ரைஸ் வந்து போகும்னு நினச்சோம். ஓகேவா? ஸோ திங்கக்கிழமை வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? எஸ், இங்கே வந்து எஃப்இஜி எதுவுமே கொடுக்கல. ஸோ வெள்ளிக்கிழமை இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ வாட் வி கேன் ஆன்டிசிபேட் அப்போ? எஸ், திங்கக்கிழமை வந்து ஐ மீன் ஆர்டர் பிளாக்லேருந்து போகுது அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக்லேருந்து மேலே போகுது. ஸோ நம்ம வந்து ட்ரான் லிக்விட்டி இங்கெல்லாம் செட் பண்ணுவோம். அது தவறு. அப்படி செட் பண்ணக்கூடாது. ஏன்னா வீக்லி ரேஞ்சும் டெய்லி ரேஞ்சும் சின்னது. ப்ரைஸ் வந்து கம்மியான அளவு தான் மூவ் ஆகும். இது வந்து 1 minute சார்ட் இல்லை. நம்ம தொட்ட எல்லா ட்ரான் லிக்விட்டையும் அடிக்கிறதுக்கு. ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். ஓகே, ப்ரைஸ் ஆர்டர் பிளாக் டேப் ஆகிட்டு போணுச்சு அப்படின்னா எஸ் இட் கேன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் திஸ். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இந்த இடத்த மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா இது டெய்லியில் இது வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இல்லையா ப்ரோ, இல்லை ப்ரோ அப்படின்னா கூட தெர் வாஸ் அ பிரேக்கர் சார். வாட் இஸ் திஸ்? அப் க்ளோஸ் கேண்டில், ரீசெண்ட் அப்படியே அப் க்ளோஸ் கேண்டில், டவுன் க்ளோஸ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் போகலாம். ஓகேவா? பார்க்கறதுக்கு ரேண்டமாக இருக்கா? சரி ஓகே, அப்படி வைக்கலாம். ஆர்எல்ஸ் தெர் வாஸ் எ எஃப்இஜி இஸ் இன்வெஸ்ட் திஸ் இன்வெஸ்ட் ஒரு எஃப்இஜி அது ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணிருச்சு, ரிட்டர்ன் சிபிஐ மாறி ரிட்டர்ன் போகுது அப்படின்னா இட்ஸ் அது வந்து ரீக்ளைம்டு எஃப்இஜிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டிசிடி சொல்லியிருப்பாரு. அதை பற்றி நானும் பெருசாக கண்டுக்கல. ஓகேவா? அந்த இடத்துல ஏன்னா வேறு ஏதாவது கைண்ட் ஆஃப் பீரியட் நம்மளுக்கு கண்ணில் பட்டுரும் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக கண்டுக்கல. அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ் கேப்ஸ். கேப் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ஓ ஓகே, கேப்ஸ் வந்து 1 hour 4 hour கீழே தான் அப்படியே ஒர்க் ஆகும். யா, கேப்ஸ் ஆர் தேர் பட் வெரி டைனி. ஸோ தட்ஸ் இட். 1 day நம்ம ட்ரான் லிக்விடிட்டி செட் பண்ணுற ஃபேஸில் இருக்கோம். ஆஃப்டர் திஸ் வாட் வி கேன் டூ? தட்ஸ் இட். திஸ் இஸ் த ரேஞ்ச் ஃபிக்ஸ்டு. இதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்ச். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ட்ரான் லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக் வந்துட்டு ஸோ அந்த பக்கம் போக போகுது. ஸோ இல்லை அப்படின்னா கூட நம்ம இதை லூஸில் விட்டுறலாம். எப்படின்னா ஸோ ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆஃப்டர் தட் ப்ரைஸ் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு மேலே போகும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வரைக்குமே என்னவா இருக்கும் நம்மளுக்கு? எஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட ட்ரான் லிக்விடிட்டி பேரிஷாக இருக்கும்.
நம்மளோட ஃப்ரேம் எல்லாமே பெரிஷாக பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட் வியாழன் வெள்ளி வந்து புதன் வியாழன் வெள்ளி வந்து நம்ம புல்லிஷாக இருக்கலாம். இதை போயிட்டு நான் என்கியூவில் பேஸ்ட் பண்ணுறேன். NQ1 ஓகேவா. இது வந்து ட்ரான் லிக்விட்டியா, இதில் வந்து இதாக போட்டுக்காங்க. இதில் வந்து ஒன்று என்னன்னா MTW புல்லிஷ், அடுத்து WTH, ஹச்சில் FF WTF வந்து பேரிஷ், BRB BERISH ஓகேவா. இப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே புல்லிஷாக இருக்கும். வெனஸ்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே வந்து பேரிஷாக இருக்கும். ஸோ இந்த வெனஸ்டே மட்டும் நியூட்ரல் ஆயிரும். ஏன் அப்படின்னா வெனஸ்டே வந்து காமன் நியூஸஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து மோஸ்ட்லி நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூஸ் புல்லிஷ் ஆகுது, 2 நியூஸ் புல்லிஷ் ஆகுதுன்னா இன்னொரு நியூஸ் பேரிஷ் ஆகுதுன்னா, ஸோ ரெண்டோட இதுவும் சேர்ந்துக்கும், ரெண்டோட வால்யூமும் சேர்ந்து மார்க்கெட்டை கன்சல்டேட் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா. அதனால தான் இந்த மாதிரி மேஜர் நியூஸஸ் நிறைய இருக்கும் போது, ஹை இம்பாக்ட் நியூஸஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ புதன்கிழமை நியூஸஸ் இல்லை, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ஸோ ஸ்டெப் 2 வந்து ட்ரான் லிக்விட்டி, அதில் அந்தந்த டேஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் ஃபிட்டிங் இந்த டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வி நோட் தட் ப்ரைஸ் எங்கே வந்துட்டு எங்கே போகலாம். ஓகேவா. நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வீக்லி நம்ம பார்த்தோம், வீக்லி ட்ரான் லிக்விட்டி பார்த்துட்டோம். அப்போ வீக்லிக்கு அப்புறம் வந்து ஒரு 4 ஹவர் போயிட்டு ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வந்துட்டு எங்கே வரைக்கும் போகலாங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. அதை பார்க்கலாமா. ஓகே, இங்கே வந்துட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். we are in 4 hour. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது இல்லையா. ஸோ இங்கே வந்து ஃப்ரைடே வந்து கிரியேட் பண்ண எஃபிஜி இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இதில் ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. ப்ரைஸ் இது வரைக்கும் வரும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த சார்ட் எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்னொரு மண்டே இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோமே. ஓகேவா. இது எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ இருக்க சார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ எங்கே வரைக்கும் ப்ரைஸ் வரலாம், எங்கே வரைக்கும் போகலாம். ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் வாட் இட் கேன் டூ அப்படின்னா இங்கே ஒரு இது இருக்கா, இது டஸ் இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது, மற்றபடி வீக்லி கேப் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ், நான் எப்பவுமே இது 10 யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் 10, இதுலேயுமே 10 யூஸ் பண்ணுறேன். ஓகே, நிறைய கிடக்குது, பட் நோ நத்திங் இஸ் யூஸ்ஃபுல். ஓகேவா. ஸோ இதில் ஐஎஃபிஜி இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வரலான்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது கூட வேஸ்ட்டாக தான் இருக்குது, இது ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வருது அப்படின்னா ஆஃப்டர் திஸ் ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக் வரும். ஸோ அப்போ அதாவது இங்கே வரும்போது வந்து ப்ரைஸ் என்ன பண்ணும், ஒரு பியரிஷ் பீரியரை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழே வரணும். ஓகேவா. ஸோ அதுதான் நடந்திருக்கு. திங்கக்கிழமை ஓப்பன் ஆகிருக்கு, பியரிஷ் பீரியரை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, கீழே வந்துருக்குது. ஓகேவா. தென் செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணலாம், we need to do, செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 2 things. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு, ஆல்ரெடி இட்ஸ் டேப் த ஆர்டர் பிளாக், ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிருச்சு. ஸோ 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, இதை ஆர்டர்ஸ் இந்த இடம் இருக்குல்ல,
இந்த இடம், இந்த பிளேஸ் ஆல்ரெடி லோ செட் பண்ணியிருக்குல்ல, அந்த இடம் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்த உடனே போயிடுச்சு. பட் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வால்யூம் இருக்கும். சம்டைம்ஸ் அதை எடுத்துட்டு திரும்பி பொறுமையாக போகலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இங்கே போகுது அப்படின்னா ரிட்டர்ன் வந்து எப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஹைஸ் இருக்குல்ல, இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் போட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஏரியாவுக்கு போயிட்டு ப்ரீமியம் அறையில இருந்து ப்ரைஸ் இங்கே வரலாம். திரும்பி டவுன் வந்து இந்த இடத்த எடுக்கலாம். இதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஆர்எல்ஸ் இங்கே நியூஸ் வந்து கேட்டலிஸ்டாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பிரேக்கராக இந்த ஆர்டர் பிளாக்ஸை பிரேக்கர் பிளாக்காக ஃப்ளிப் பண்ணலாம். இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக்கர் பிளாக்காக நியூஸ் வந்து ஃப்ளிப் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம புல்லிஷ் ஆகிடணும். இல்லை ஃப்ளிப் பண்ணல அப்படின்னா நம்ம பீரிஷாக தான் இருக்கணும். அன்டில் இந்த லோ எடுத்துட்டு இந்த பக்கம் கன்ஃபர்மேஷன், புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ தட் டஸ் அதுதான் திங்கக்கிழமை வந்து இங்கேருந்து வரும் அப்படின்னு நினைக்கிறோம். பீரிஷா ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ திரும்பி இந்த இடத்துல இருந்து மேலே போகும். எது வரைக்கும்? ப்ரீமியம் அறை இருக்க வரைக்கும் போகும். ப்ரீமியம் அறை வந்து இங்கே வந்து டவுன் க்ளோஸ் கேண்டில் அஸ் மைனஸ் ஓபியாக இருக்குது. ஸோ மைனஸ் ஓபி வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிருக்குது. ரிட்டர்ன் வந்து இந்த லிக்விடிட்டிஸை எடுத்துருக்கு. ஆஃப்டர் டேக்கிங் லிக்விடிட்டி இந்த ஐஎஃப்ஜியும் அலைன் ஆகுது, ஆர்டர் பிளாக் எல்லாம் அலைன் ஆகுது. ஸோ மிட் வீக் ரிவர்சலும் இங்கே அப்டைன் ஆகுது. ஓகேவா? செவ்வாய்க்கிழமை லோ ஆஃப் த வீக் நடக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை அக்யூமுலேஷன் நடந்திருக்கணும். ஆனால் அக்யூமுலேஷன் நடக்கல. என்ன நடந்திருக்கு? எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ் நடந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் அது மாதிரி தான் நடந்திருக்குது. ஓகேவா? ஏவும் நடக்கல, அக்யூமுலேஷன் எல்லாம் நடக்கல. ஸோ இப்போ நம்ம இதை போயிட்டு அங்கே இதில் பார்க்குறோம். NQ1 இங்கே வந்து பார்க்கலாமா? யா, ஃபர்ஸ்ட் டே நம்ம என்னவா ஆன்டிசிபேட் பண்ணோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ஏவா ஆன்டிசிபேட் பண்ணோம். பட் இட் நாட், அது எக்ஸாக போய் முடிஞ்சிருச்சு. செகண்ட் நாள் வந்து மேனுப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ஆன்டிசிபேட் பண்ணோம். இட் நாட். ரெண்டாவது நாள் வந்து என்ன நடந்திருக்குது? NAS. யா, ரெண்டாவது நாள் என்ன நடந்திருக்குது? இட் மைட் பி அ கன்சல்டேஷன். செவ்வாய்க்கிழமை இங்கே ஓப்பன் ஆகுது, மேலே 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 இது வரைக்கும் போயிட்டு எஸ் இட்ஸ் கம்ப்ளீட்டட் பை கன்சல்டேஷன். ஒரு சின்ன கன்சல்டேஷனோடய முடிஞ்சிருச்சு ப்ரைஸ் செவ்வாய்க்கிழமை. எய்தர் எஸ் தட்ஸ் ஏன்னா இந்த ஹை இம்பேக்ட் நியூஸ் வந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நிறைய இருக்குது அப்படின்னா 4 அல்லது 4க்கு மேற்பட்ட ஹை இம்பேக்ட் நியூஸஸ் ஒரே செஷன் உள்ள இருக்குது அப்படின்னா தட் செஷன் கன்சல்டேட் ஆகிடும். ஏன் ப்ரோ அப்படின்னா நியூஸஸ் இருக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்ல அப்படின்னா அப்படி இல்லை. நியூஸ் இஸ் அ கேட்டலிஸ்ட். ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த நியூஸ் வந்து ப்ரைஸை புல்லிஷாக புஷ் பண்ணுது. அதே நேரத்தில் இன்னொரு நியூஸ் வேணால் வேறு நேரத்தில் இன்னொரு நியூஸ் வந்து பேரிஷாக புஷ் பண்ணுதுன்னா ப்ரைஸ் வந்து இந்த நியூஸ் அப்போ புல்லிஷாக போகும், அந்த நியூஸ் அப்போ பேரிஷாக வரும். ஆனால் 2 நியூஸும் ஒரே டைமில் வந்துருச்சு. அப்போ இந்த நியூஸ் வந்து ப்ரைஸை புல்லிஷாக புஷ் பண்ணும், அந்த நியூஸ் வந்து இதை பேரிஷாக புஷ் பண்ணும். அப்போ என்ன நடக்கும்? எந்த நியூஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் அந்த பக்கம் தான் போகும். ரெண்டுமே டாமினண்ட்டாக இருந்தால் ப்ரைஸ் வந்து அதே அஸ்டில் ஸ்டக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் வந்து புல்லிஷாக புஷ் பண்ணுறது கொஞ்சம் புல்லிஷாக புஷ் பண்ணும், அந்த நியூஸ் வேகம் பேரிஷாக புஷ் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால ப்ரைஸ் ஒன்றும் பெருசாக நடக்காது. தட்ஸ் மோர் சாப்பி. ஸோ தட்ஸ் இட். ஸோ செவ்வாய்க்கிழமை அது மாதிரி சாப்பி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து புதன்கிழமை நடக்கலாம். ஸோ எஸ், புதன்கிழமை தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அக்யூமுலேஷன், ஓகே சாரி, புதன்கிழமை மேனுப்புலேஷன் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இது 4 ஹவர். இங்கே 4 ஹவர் வந்து 50 மினிட்டுக்கு போய் பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், நான் காட்டுறேன். இந்த ஆர்டர் பிளாக், ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? மண்டே வந்து எக்ஸ் ஆயிடுச்சு, டியூஸ்டே வந்து அக்யூமுலேஷன் நடந்துருச்சு. அப்போ புதன்கிழமை மேனுப்புலேஷன் நடந்து லோ ஆஃப் த வீக் செட் ஆகி அதுக்கப்புறம் மேனுப்புலேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். ஓகேவா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் புல் இந்த ஹைஸ்ல இருந்து இந்த லோஸ் வரைக்கும் இப்போதைக்கு நான் இது பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடுறேன். -2.5 கிட்ட வருதா, இல்லை 4 போகுதா? போகக்கூடாது. இந்த வரைக்கும் பண்ணலாமா? பாடிஸ்
யா -2. இந்த இடத்துல வந்து இந்த 50 மினிட்ல வந்து பண்ணேன். ஸோ 50 மினிட்டுக்கான 1 ஹவருக்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஐ ஜஸ்ட் கம் டு 1 ஹவர். 1 ஹவரில் வந்து இந்த லாஸ்ட்டாக நடந்த லாஸ்ட் லெக்கு 1 ஹவரில் லாஸ்ட்டாக நடந்திருக்குல்ல லெக்கு, ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குல்ல, ஸோ அந்த லெக்கில் அந்த க்ரீன் அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் எல்லாத்துக்கும் அந்த பாடிஸ்க்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புல் பண்ணுறேன். கரெக்டாக வந்து 2 to 2.5ல ரிவர்சல் நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். 2 to 2.5ல ரிவர்சல் நடக்கும். ஓகேவா, நடந்திருக்கா? ஸோ தட்ஸ் இட். அந்த இடம் வந்து ரிவர்சல் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அப்படிங்கும் போது ப்ரைஸ் என்ன பண்ணும்? ஸோ அது வந்து புதன்கிழமை ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அப்போ மிட் வீக் ரிவர்சல் நடக்க போகுது. we can anticipate it. ஸோ மிட் வீக் ரிவர்சல் நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணிடுச்சு, புதன்கிழமை என்ன நியூஸ் இருந்திருக்கு? எங்கே போகிறோம்? NQ1 போயிட்டோம், வந்துட்டோம். எங்களா இப்படி சார்ட் ஆன்டிசிபேட் பண்ணோம், அக்யூமுலேஷன் நடக்கல, எக்ஸ் ஆயிருச்சு. ரெண்டாவது நான் மேனுப்புலேஷன் எதிர்பார்த்தோம், இல்லை ஏவாயிருச்சு. புதன்கிழமை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்த்தோம், நடக்கல. என்ன நடந்துருச்சு? எம் நடந்துருச்சு. வியாழக்கிழமை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்த்தோம், அது கரெக்டாக நடக்கும். வெள்ளிக்கிழமை எக்ஸ் எதிர்பார்த்தோம், அது முன்னே நடந்தனால டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொரு தடவை கீழே வந்துருச்சு. ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? இது எதுவுமே நடக்காமலாம் இல்லை, எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே ஒவ்வொன்றும் தள்ளி நடந்திருக்கு, அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு போயிடுச்சா? ஆமாம், இது வந்து இங்கே வந்துருச்சா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்படி நடந்திருக்கு எல்லாமே. தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் கைஸ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் தான் பண்ண முடியும், ஆனால் இதே தான் நடக்கணும் அப்படின்னு அடிச்சுக்க முடியாது. ஓகேவா? எது நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வி கோ டு NAS. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் ஃபுல் பண்ணும்போது இங்கே ரிவர்சல் நடக்கும் அப்படின்னா ஆக்சுவல் நடக்குதா? ஸோ இதில் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. ரிவர்சலுக்கு ஜோன் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் மேனிப்புலேஷன் ஜோன் கிடச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ IFEGயும் அலைன் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ வாட் இட் டூ கரண்ட்லி? டெல். இப்போ என்ன நடக்குது? ஸோ இதுக்கப்புறம் மிட் வீக் ரிவர்சல் நடக்கும் புதன்கிழமை. அகைன் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக புஷ் ஆகும். அப்போ புல்லிஷாக புஷ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகும்? வாட் we can anticipate? Very simple. Very simple. The liquidity is Wednesday's high and the price order block is this. ஏன்னா இதுதான் ப்ரைஸ் வந்து இதான் அங்கேருந்து இங்கே தள்ளுனுச்சு. ஸோ இதுதான் பக்கத்தில் இருக்குது இன்வாலிடேட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த FEG, இது மூணையும் போயிட்டு ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இங்கே வெனஸ்டே ரிவர்சல் நடந்ததுன்னா மண்டே வச்ச ஹை இருக்குல்ல, அதுக்கிட்டே அது தாண்டி போயிடணும். பிகாஸ் வெனஸ்டே ரிவர்சல் அக்கர் ஆகுனா மண்டே ஹையை தாண்டி போயிடணும். பட் இதால் என்ன பண்ண முடியல, மண்டே ஹையை தாண்ட முடியல. இது தாண்ட முடியலன்னா ES எடுத்திருப்பான். நான் சொல்கிறது புரியுதா? ES வந்து அதை கோட் பண்ணியிருக்கோம். ESO YMO இங்கே வச்சுருக்கான் ஹை. அது வந்து அடுத்து செவ்வாய்க்கிழமை வச்சுருக்கான். சொன்ன மாதிரி டு கோட் பண்ணிட்டான். பத்தியா? டு கோட் பண்ணிட்டானா? எங்க மண்டே இவன் இங்கே வச்சுருக்கான் ஹை. அந்த ஹை ஆல்ரெடி SMT ஆட்டம் கிடக்குது. அந்த ஹைக்கு அப்புறம் ஒரு ஹை இங்கே டியூஸ்டேல வச்சுருக்கான் ES. அந்த ஹையை டு கோட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து ESஐ பொறுத்த வரைக்கும் ஹை ஆஃப் த வீக் வந்து ஃப்ரைடே நடந்திருக்கு, லோ ஆஃப் த வீக் வந்து வெனஸ்டே நடந்திருக்கு. பட் இதில் NQல லோ ஆஃப் த வீக் வந்து வெனஸ்டே நடந்திருக்கு, ஹை ஆஃப் த வீக்கு மண்டே தான் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்திருக்கணும், அது ESல நடந்தனால NQல எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? வி அனலைஸ் தட் வீக்லி ப்ரொஃபைல். வீக்லியில் வந்து எங்கே போகுது அதை ப்ரொஃபைலை வச்சு ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணோம். அந்த ட்ரான் லிக்விடிட்டி கண்டுபிடிச்சோம்.
ஸோ ட்ரான் லிக்விட் ஐடென்டிஃபை பண்ணோம், ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இங்கே போகும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது வரதுல வந்து எவ்வளோ தூரம் வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேவா? நான் ஒவ்வொரு நாளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வரும்ன்ட்டு ஆர்டர் பிளாக்கும் ஐஎஃப்ஹெச்சும் போட்டோம். திங்கக்கிழமை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமை இந்த ரேஞ்சுக்கு இந்த ஆர்டர் பிளாக்குள்ள போகும்னு சொன்னோம். ஓகேவா? ஏன்னா ஒரு எக்ஸ்பென்ஷன் நடந்ததுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துடணும். ஓகேவா? அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 2 ஆர்டர் பிளாக்கோட பவர் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற அளவுக்காக ப்ரைஸை புஷ் பண்ணணும். தட்ஸ் இட். இங்கே வந்துட்டு இப்போ ஆர்டர் பிளாக் இருக்குது, அது மைனஸ் ஆர்டர்னா கீழே தான் புஷ் பண்ணணும். ஏன்னா இங்கே லிக்விட்டி இருக்குது, இந்த லிக்விட்டி எடுக்கணும், எடுத்துட்டு தான் ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இங்கே நடக்கும்போது லாஸ்ட்டாக நடந்த மேனுப்புலேஷன் லெக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புல் பண்ணும்போது 2 to 2.5 வந்து ஒரு லெவல் உட்காருது. அங்கே தான் மோஸ்ட் ப்ராப்ளி லோ வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த லோவையும் நம்ம இங்கே தான் கிரியேட் ஆகும்னு ஆன்டிசிபேட் பண்ணோம். அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ நடந்ததுக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து இங்கே லோ செட் பண்ணிருச்சு அப்படின்னா ஹை எவ்வளோ தூரம் போகும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம். அதுதான் மண்டேவோட ஹை. பட் அவ்வளோ தூரம் போகல. ஏன் அப்படின்னா இஎஸ்ல போயிடுச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதுக்கு அந்த இடத்துல ப்ரைஸை ஸ்டாப் பண்ணி பொறுமைப்படுத்துறது எது அப்படின்னா இங்கே இருக்க மைனஸ் ஆர்டர் பிளாக்கும் இங்கே இருக்க மைனஸ் எஃப்இஜி மட்டும்தான். ஸோ அப்போ இது வரைக்கும் ப்ரைஸ் போகலாங்கிறது நம்மளோட ஆன்டிசிபேஷன் இந்த இடத்துல இருந்து. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 3 வந்து என்னது, ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஸ்டெப் 1 வந்து வீக்லி எப்படி போக போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஸ்டெப் 2 வந்து ட்ரான் லிக்விட்டி செட் பண்ணுறோம். ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டெப் 3 வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். ஓகேவா? ஸ்டெப் 3 வந்து அன்னைக்கு நாள் எங்கே போக போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமை எங்கே போக போகுது, எங்கே போயிட்டு எங்கே போக போகுது, நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த நெரேட்டிவ் போகிற இடத்துல லோவோ ஹையோ பிடிச்சி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். தட்ஸ் இட். ஓ 4 ஹவர் சாட்டா 10 இந்த இடத்துல. ஸோ ஓகே, வி டைவ் இன்டு. இப்போ நான் ஐஎம் ஸ்கேல்பர் அப்படிங்கிறனால 1 ஹவர் கேண்டில் மட்டும் பிடிப்பேன் அப்படிங்கிறனால நான் இங்கே வரேன். ஸோ இப்போ மண்டே வந்து இந்த ஃபீஜுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு தான் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ என் கண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு லிக்விட்டி தெரியுது. ஸோ இட்ஸ் அ பை சைட் லிக்விட்டி. ஓகேவா? இந்த இடத்த ப்ரைஸ் வந்து தொட்டுட்டு தான் போகும் அப்படின்னு தெரியும். ஸோ ஆன்டிசிபேட் பண்ணுறோம். கரெக்டாக எப்போ வந்தது, 8:09க்கு வந்தது. 9:30க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆரம்பிச்சது. ஸோ ஐ கோ டு 50 minute சார்ட். என்ன பண்ணால் ப்ரைஸ் அந்த செல் சைட் லிக்விட்டி எடுத்தா போனால் வந்தால் 9க்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கிடச்சிது. ஸோ 9:30 தானே ப்ரோ நீ ட்ரேட் எடுப்ப, 9:30க்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கலாமானா எஸ், ஆப்வியஸ்லி. அங்கே வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, லிக்விட்டி இன்ஜினியர் பண்ணியிருக்கு, மேலே போய்ட்டு ரன் பண்ணியிருக்கு, கீழே வந்து செம்மையான க்ளோஷர் வச்சுருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல செல் அடிக்கலாம். ஓ இது 50 minute கேண்டிலா? ஸோ அப்போ நான் வந்து இங்கே தான் அடிச்சிருக்க மாட்டேன், இங்கே 1 minute கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்திருப்பேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ எது வரைக்கும் ப்ரோ டார்கெட் வைப்ப, மண்டேவோட டார்கெட் இந்த லோ தான், அதுக்கு மேலாம் போகக்கூடாது. ஓகேவா? அது போவான், அது வந்து ஏஎம்மில் விட்டுட்டு பிஎம்மில் போவான், பிஎம் செஷன் வரைக்கும் ட்ராப் ஆகிக்கிட்டே இருப்பான். பட் அது எனக்கு டார்கெட் இல்லை. எனக்கு மண்டேயில் நான் ஸ்கேல் பண்ணுறேன்னா இந்த லோ தான் எனக்கு டார்கெட். நீ அந்த செஷனுக்கு அவ்வளோதான். ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். வீக்லி எங்கே போகணும்னு ஐடென்டிஃபை பண்ணுறேன், ட்ரான் லிக்விட்டி செட் பண்ணுறேன், அந்த ட்ரான் லிக்விட்டி செட் பண்ணதுக்கு நரேட்டிவ் ஃபிட் பண்ணுறேன். இந்த டேல இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே வரைக்கும் போகும், நரேட்டிவ் ஃபிட் பண்ணுறேன். ஆஃப்டர் ஃபிட்டிங் த நரேட்டிவ், ஓகேவா, உனக்கு ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா உன்னோட ட்ரேட் செட்டப்புக்கு வந்துடுற. இவ்வளோ நேரம் வந்து நீ வீக்லி டெய்லி எல்லாம் பார்த்து வீக்லி இங்கே போகும், வீக்லியில் ட்ரான் லிக்விட்டி இங்கே இருக்குது, வீக்லியோட நரேட்டிவ் இங்கே போயிட்டு இங்கே போகும் அப்படிங்கிற அந்த வீக்குக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். ஒய் பிகாஸ் ஏன்னா நீ இப்படி ஃபிக்ஸ் பண்ணாதான் நீ ட்ரேட் பண்ணும் போது கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ஓகேவா? நீ ட்ரேட் பண்ணும்போது நீ லோவர் டைம் ஃப்ரேமில் உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்ப, உடனே இங்கேருந்து பை அடிப்பா, அங்கேருந்து செல் அடிப்பேன், என்னென்னமோ கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனால் வீக்லியில் உனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா, வீக்லி இங்கே வந்து இங்கே போகும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நீ வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். என்னதான் கன்ஃபியூஸ் ஆனாலும் வீக்லியோட நரேட்டிவ் எங்கே இருக்குன்னு பார்த்தா உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்.
அதுக்கப்புறம் வீக்லியோட நரேட்டிவ்லாம் பார்த்துட்டு நீ அதுக்கப்புறமா தான் நீ எங்கே வரணும், உன்னோட இதுக்கு வரணும், உன்னோட சார்ட்ஸ், உன்னோட ட்ரேட் செட்டப்ஸ் வந்து பார்த்த அப்படின்னா ஸோ உனக்கு வந்து தெரியும். இப்போ நான் வந்து உன்னோட ஸ்கேல்பர் அப்படின்னா எனக்கு இங்கே லிக்விட்டி தெரியுது, இங்கே லிக்விட்டி இங்கே அடிச்சிருக்குன்னு தெரியுது. ஸோ ஆஃப்டர் திஸ் என்ன பண்ணலாம், ஐ கேன் டேக் ட்ரேட்ஸ். ஓகேவா, டேக் ட்ரேட்ஸ் இது மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட்னா இங்கே இருக்க லிக்விட்டிஸ் வரைக்கும் நான் டார்கெட் பண்ணிட்டு வந்துடலாம். எஸ் ஆப்வியஸ்லி இங்கே மேனிப்புலேஷன் லெக்கில் வந்து இங்கே நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் பண்ணி விட்டேன் அப்படின்னா -4 வரைக்குமே போயிட்டு போகுது. -4 போகட்டும், என் கீழே எனக்கு ஐஎஃப்இஜி இருக்குது, இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது, இது வரைக்கும் வைக்கலாம்லாம் நான் சொல்லலாம். பட் ஆனால் வைக்க மாட்டேன். இட்ஸ் ராங். அப்படிலாம் நான் பண்ணுறது இல்லை. இதுதான் ட்ரான் லிக்விட்னா இதான் ட்ரான் லிக்விட்டி. திஸ் இஸ் த ட்ரான் லிக்விட்டி ஃபார் த செஷன். என்னோட செஷனுக்கான ட்ரான் லிக்விட்டி எனக்கு தெரியணும். அது தெரியாமல் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து மண்டே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை என்ன ப்ரோ பண்ணியிருப்பேன், செவ்வாய்க்கிழமை 9-9:30 ரேஞ்ச் 9 வந்துருச்சா. செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்து புல்லிஷாக இருந்திருக்கேன். இவர் எனக்கு வந்து நான் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணியிருப்பேன்னா திங்கக்கிழமை இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷனு அது இதை தொட்டிருக்கான் அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து வரணும். அப்போ நான் எனக்கு வந்து இங்கேயே ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்டர் பிளாக் தான் ஃபார்ம் ஆயிடுச்சு பாரு, ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி நான் ஆர்டர் பிளாக் போகணும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மண்டே காலைல நிறைய நியூஸஸ் இருந்தால் நான் சார்ட்டே பார்த்துருக்க மாட்டேன். ஓகேவா, அப்படியே பார்த்துருந்தாலும் இங்கே 9:30 8:30 நியூஸ் ரிலீஸு. ஆஃப்டர் 9:30 போகுது, திரும்பி அந்த ஹை சைடுக்குது, கீழே வருது. ஸோ இந்த ஒரு இதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே போயிட்டு வேகமாக ப்ரைஸ் மேலே போச்சா, அப்போ நான் வந்து ரெண்டும் பை அடிச்சிருந்தா தான், அவசர கொடுக்கத்தனமாக எதுவும் போய் அடிச்சிருந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல அடிச்சிருப்பேன். ஆன் ரன்னிங்லேயே போயிட்டு அடிச்சிருப்பேன், அடுத்த கேண்டில் அடி வாங்கியிருப்பேன். இதான் நடந்திருக்கும் உண்மையிலுமே. ஆப்வியஸ்லி அவசர கொடுக்கத்தனமாக ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்பேன் இந்த பச்சை கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஸ்டாப்ஸ் அடிச்சிருக்கும் பண்ணியிருந்தேன். ஏன்னா பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா இத்தனை நியூஸ் இருக்கும்போது ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஓகேவா, ஏன்னா ஏஎம் வந்து நிறைய நியூஸ் இருக்குன்னா சாப் ஆயிரும், பிஎம் செஷன் வந்து நல்லா போகும். ஸோ அப்போ நீ ஏஎம் விட்டுறேன், ஏஎம் விட்டுட்டு 1:30க்கு மேலே 1:30 வந்திருக்கா, 1:30 புல்லிஷு, அடுத்து எஃப்இஜி டாப்பு என்ட்ரி போட்டதுன்னு அழகாக விட்டு 1 ட்ராப் அடிச்சுது செஷன் முடியாதுக்குள்ளே. தட்ஸ் இட், இவ்வளோதான். அதனால் நான் பிஎம் பார்க்க மாட்டேங்கிறனால ஏஎம் சாப் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். ப்ரைஸ் ஆர்டர் பிளாக் போகும்னு தெரியும். ஸோ அடுத்து புதன்கிழமை வந்து பார்ப்பேன். ஸோ புதன்கிழமை நான் 9:30க்கு உள்ளே வருவேன். உள்ளே வருவேன்னா 9:30 கொஞ்சம் முன்னாடி வரும்போதே என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபுல் பண்ணிருச்சு. ஏன்னா அங்கேருந்து கீழே போக போகிறேன்டா அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருச்சு. ஓகேவா, இந்த இடத்துல எப்போ தெரியும், 15 மினிட்ல சேஞ்சஸ் வெளியே வரைக்கும் கிடச்சிருக்குங்க. 15 மினிட் இங்கே இருக்குதா, இந்த 15 மினிட்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அரல்ஸ் இந்த ஐஎஃப்ஜி ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இந்த ஸ்டேஞ்ச் அண்ட் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நான் எடுத்துக்க மாட்டேன், கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா இது, பிகாஸ் ஏன்னா இங்கே தான் ஸ்விங் இருக்குது, பேர் கேண்டில் இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட்டு, இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட்டு மேஜராக வச்சா இதுதான் ஐஎஃப்ஜியாக இருக்கும் எனக்கு. ஒன்ஸ் இது வந்து ஃப்ளிப் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எஸ் இந்த இடத்துல இருந்து இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபுல் பண்ணுறோம் 1 ஹவரில், வென் வி புல் இட் இந்த லெவலுக்கு வரும். ஸோ இங்கே வந்து லிக்விட்டியும் இருக்குது, புல் பண்ணால் இதுவும் அலைன் ஆகுது, ஐஎஃப்ஜியும் அலைன் ஆகுது. ஸோ அப்போ புதன்கிழமை வந்து என்ன நடக்கும், கீழே ப்ரைஸ் போகும், இந்த லெவலை தொட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும், மோஸ்ட் ப்ராபப்ளி இது நடக்கும், ரிவர்சல் நடக்கும். ஸோ அது வரைக்கும் நான் பேரிஷாக தான் இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கன்ஃபியூஸாக இருப்போம், புதன்கிழமை புல்லிஷாகவும் இருக்கலாம் இல்லாட்டி பேரிஷாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் வெனஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷனையும் திங்கக்கிழமை ப்ரைஸ் ஆக்ஷனையும் வச்சு இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோ இல்லை, இது வந்து லிக்விட்டி லோ, அதனால ப்ரைஸ் இந்த லிக்விட்டி லோவை தட்டிட்டு தான் ஒரு ஸ்ட்ராங்கான லோ வைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ வெனஸ்டே வந்து பேரிஷாக தான் இருந்திருப்போம் ஏஎம் செஷன். ஆஃப்டர் தட் 9:30 ஓப்பன் ஆகுது, சடார்னு கீழே விடுவான். இந்த மூமெண்ட்லாம் பிடிச்சிருக்க முடியாது, நானாகவே இருந்திருந்தாலும் பிடிச்சிருக்க மாட்டேன் 9:30. இதில் என்ன பண்ணியிருக்கலாம், மேபி நான் 9க்கு வந்திருந்தேன் அப்படின்னா 9 AM வந்திருந்தேன் அப்படின்னா அனலைஸ் பண்ணி வச்சிருந்தால் இது ஆர்டர் பிளாக்ல இருந்து இங்கே இது என்ட்ரி எடுத்திருந்தால் அது எடுத்துருக்க பாசிபிலிட்டி கம்மி தான். ஆஃப்டர் தட் 9:30 டிஸ்பிளேஸ் ஆன உடனே பாயிண்ட்டை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி போட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் 15 மினிட் கேண்டில்லையே பார்த்து ஒரு என்ட்ரி இப்படி எதுவும் போட்டிருந்தா மட்டும்தான், அக்ரெசிவாக போட்டுருக்கணும். அதுவும்
போட்டு இந்த லிக்விடிட்டி செட் பண்ணியிருந்தாதான். இதை தாண்டி வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி இல்லை. ஓகேவா, தட்ஸ் இட். அடுத்து வந்து இது லஞ்ச் டைமா, பிஎம் செஷனா, பிஎம் செஷன் முடிஞ்சு அடுத்து வியாழக்கிழமை நடக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து நான் 1 hour போயிடுவேன். 1 hourல ஏதாவது எஃபிஜி இருந்தால் இன்னொரு சாவதான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த 2 நாளும் புல்லிஷாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து மிட்வீக் ரிவர்சல் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஃப்ளிப் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். என்னைக்கு வியாழக்கிழமை ஃப்ளிப் ஆகுதா, கரெக்டாக வந்தால் கரெக்டாக 8:30 நியூஸில் ஃப்ளிப் ஆனால் ஓகே ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 8:30 நியூஸ் முடிஞ்ச உடனே ட்ரேட் எடுத்திருப்பேன். நான் சாட்டில் உட்காந்துருந்தால் சொல்கிறேன். ஓகே, இங்கே ட்ரேட் எடுத்திருப்பேன். இங்கே லிமிட் ஆர்டரை போட்டு ஸ்டாப்ஸ் இங்கே கிளியர் வச்சுட்டு, ஸோ வாட்ஸ் மை டார்கெட் ப்ரைமரி டார்கெட் எதா டார்கெட்டே இல்லாமல் இருக்கிறோமா, தவறான செயல் இல்லைப்பா. ஆர்டர் பிளாக் தான் வச்சுருப்பேன், வேறு எதுவும் வைக்க முடியாதா? ஹைஸு லோ 9:30, எஸ் டெஃபினட்டாக இந்த ஓபி வச்சுருப்பேன். 1:2 வருதா, 1:2 வருது அப்படின்னா இந்த ஓபி தான் வச்சுருந்தாலும் இதுதான் வச்சுருப்பேன். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகும்போது 1 minute சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி பார்த்து எம்எஸ்எஸ் பார்த்து அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருப்பேன். அப்படி நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ரீசெண்டாக இருக்க லிக்விடிட்டி 1 minute லிக்விடிட்டி தான் எனக்கு டார்கெட்டாக இருந்திருக்கும். ஓகேவா, ரொம்ப பேக்லேயும் போயிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப இது போகவும் பயமாக இருக்குயா. லோ டைம் ஃப்ரேமில் வந்துட்டு போகிற போக்குல இன்னும் முடியாது. நம்ம 15 minute இது யூஸ் பண்ணிட்டோமா, நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த என்ட்ரி இப்படி எடுத்துருக்க மாட்டேன். வேர் இஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அக்கர், இந்த மூமெண்ட்டை ட்ரூ மூமெண்ட்னு சொல்லக்கூடாது. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ட்ரூ மூமெண்ட். ஸோ இதுதான் ட்ரூ மூமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் லாங் பொசிஷன். ஓகே, இங்கே நடத்திருக்கு அப்படின்னா இங்கே போட்டிருப்பேன் ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் லோ. சம்டைம்ஸ் பாடியில் வச்சுருப்பேன். பாடியில் வச்சுருந்தா நான் அடி வாங்கியிருப்பேன், ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் லோவில் வச்சுருந்தா அடி வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதுதான். நம்மளும் ஓவராக வாய் பேசக்கூடாது, ஓகேவா. ஃபஸ்ட் டார்கெட் வந்து இதுதான், இங்கே இருக்க ஐஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் 1:2 தான் கவர் பண்ணுவேன். 1:2 ஆஃப்டர் தட் 1:2க்கு அப்புறம் மிச்சம் மீதி பார்ஷியல்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் தூக்கி இந்த ஓபியில் கொஞ்சம் போட்டிருப்பேன். அடுத்து இந்த லிக்விடியில் கொஞ்சம் போட்டிருப்பேன் பார்ஷியல்ஸ் எல்லாம் தூக்கி. ஓகேவா, ஸோ அப்படி தான் இதை எடுத்திருந்தாலும் எடுத்து வச்சுருப்பேன். பட் எடுக்கல, நம்ம தான் போன வாரம் சார்ட்டையே பார்க்கலையே. ஸோ தட்ஸ் இட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஎம் செஷன் முடிஞ்சிருச்சு. தென் வெள்ளிக்கிழமை ட்ரேட் எடுத்திருந்தால் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணியிருப்பேன்னா, இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ செட் இருக்குது. ஸோ இந்த லோஸை வந்து ப்ரைஸ் எடுத்துகிட்டு மேலே போகணும்னு நான் நினைப்பேன். பட் ப்ரைஸ் வந்து இந்த லோஸை எடுக்கலை. ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருக்குது, எடுக்கலை. ஸோ மேபி இஎஸ் எதுவும் எடுத்திருக்கலாம். அதனால் இஎஸ்ஸை ஒரு லுக் கொடுவேன். ஐயா அவர்களும் எடுக்கவில்லை. சரி ஐயா, ஒய்எம்ஐ ஒரு லுக் விடுவேன். சரி ஐயா, அவரும் எதுவும் பண்ணவில்லை. அப்போ யாரும் எதுவும் பண்ணலன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு நான் வந்து ட்ரேட் அந்த இடத்துல எடுத்துருக்க மாட்டேன், அவ்வளோதான். ஓகேவா, 8:30. ஸோ எதுவுமே கொடுக்காம என்ன பண்ணிட்டான், டைரெக்டாக போயிட்டு இங்கே சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துட்டான். இங்கேருந்து இங்கே போட்டு ப்ரைஸ் ஒரு 2 போகுமா, அவ்வளோதான். 2 to 2.5 போயிடுச்சா, அவ்வளோதான். ஓகேவா, அப்படி எதுவும் எடுத்திருந்தால் தவிர நான் எடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியை பார்த்து தான். ஆனால் என்ன அப்படின்னா 9:15க்கு ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்தவொடனே எடுத்துருக்கணும். ஆனால் அப்போ தான் கொஞ்சம் ஜர்க்காக வரதெல்லாம் இருக்கும். ஏன்னா 9:30 ஓப்பன் ஆக போகுது, மேனிப்புலேஷன் எதுவும் நடந்ததுன்னா அடி வாங்கிடுவோமே அப்படின்ட்டு தான் இருக்கும். 1:2 அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் ரிஸ்கியான ட்ரேட், அதெல்லாம் 1:2 முடிச்சுட்டு போயிடுறோம், அதுதான் பெட்டர். இப்போ 9:30 ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக ப்ரைஸ் வந்து ஷாப் ஆயிடுச்சு. எடுத்திருந்தா 1, 2, 3 ட்ரேட் அந்த வாரத்தில், அவ்வளோதான். முழுசாக வந்தது 3 ட்ரேட். இந்த ட்ரேட்லாம் நான் சொல்ல முடியாது, எல்லாம் எடுத்துருப்பேன்லாம் சொல்லல, பயப்படாதீங்க. இதெல்லாம் நான் எடுத்துருக்கவே மாட்டேன். வெள்ளிக்கிழமை கூட நான் எடுத்துருக்கிறது சந்தேகம் தான்.
எடுத்துட்டு தான் இந்த 2 ட்ரேட், அவ்வளோதான் பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐ கிவ் யூ அன் ஐடியா. NU1. So we will discuss about it. Okay. Okay. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வீக்லி நியூஸஸ்லாம் பார்க்குறோம். அதை வச்சு இந்த ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல் நடக்கலாம், இது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ தென் வந்து வீக்லியில் என்னென்ன டேஸ் வந்து என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு ட்ரான் லிக்விட்டி, வீக்லிக்கு ட்ரான் லிக்விட்டி செட் பண்ணிட்டு என்னென்ன டேஸ் வந்து என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆன்டிசிபேஷனுக்கு வரோம் பை அந்த வீக்லியோட நரேட்டிவ் வச்சு. அதாவது 4 ஹவரில் போய் பார்த்தா வீக்லியோட நரேட்டிவ் எங்கெங்கெல்லாம் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வரலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு அந்த வீக்லி என்னென்ன டே வந்து என்னென்ன நடக்கலான்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆக போகிறது அந்த ரிவர்சல் நடக்க போகிற டே மட்டும் தான் என்ன நடக்கும்னு தெரியாது. பட் மற்றபடி எல்லா நாளுமே உங்களால் ஆன்டிசிபேட் பண்ணிட முடியும். ஓகேவா? திங்கக்கிழமை கீழே போகணும், கீழே போகும். செவ்வாய்க்கிழமை கீழே போகணும், கீழே போகும். புதன்கிழமை கீழே போகும், இல்லாட்டி மேலே போகும். அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு டபுள் மைண்டடாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு நாள் மட்டும் விட்டுட்டு மீதி நாளெல்லாம் நீங்கள் வச்ச பயாஸில் கரெக்டாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மூணாவது என்ன பண்ணணும், உங்களோட இதுக்கு வந்துடணும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் ஸ்விங்கு, அப்புறம் டே ட்ரேடராக இருந்தால் டே ட்ரேடரு, ஸ்கேல்பராக இருந்தால் ஸ்கேல்பரு, உங்களோட அனலைஸ் யுவர் டெய்லி உங்களோட ட்ரான் லிக்விட்டி. DOL ஃபார் யுவர் செஷன். ஓகேவா? உங்களோட செஷனுக்கு ட்ரான் லிக்விட்டியை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அன்னைக்கு டேவுக்கு அன்னைக்கு டே ஃபார் தட் செஷன் ஃபார் அனலைஸ் DOL ஃபார் DOL யுவர் செஷன் ஆஃப் தட் டே. எல்லா நாளுக்கு அன்னைக்கான நாளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ ஆக்சுவலி நீங்கள் அந்த இது நீங்கள் எந்த PO3 ட்ரேட் பண்ண போகிறீங்க உங்களுக்கே தெரியும். நான் எப்படி 1 ஹவர்னா 1 ஹவர் ட்ரேட் பண்ண போகிறேன், 4 ஹவர்னா 4 ஹவர் ட்ரேட் பண்ண போகிறேன்னு இருக்கணும். அதே மாதிரி லிக்விடிட்டிஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா லிக்விடிட்டி, புதன் வியாழன் வெள்ளி அப்படின்னு லிக்விடிட்டி போகாதீங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்காது. ஏன்னா ப்ரைஸ் திங்கள் செவ்வாயில் வந்து நார்மலாக மூவ் ஆகும். அப்போ லிக்விடிட்டியை தட்டி தான் கரெக்டான டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணும். ஆனால் புதன் வியாழன் வெள்ளியில் வந்து லிக்விடிட்டி தட்டாது. லிக்விடிட்டி தட்டாமல் FEG ஆர்டர் பிளாக்ல இருந்து டேரெக்டாக போயிடும். ஓகேவா? இதை ஒன்று பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நாலாவது நரேட்டிவ்ல எங்கே லிக்விடிட்டி இருக்குது, எங்கே ஃபேர் வேல்யூ இருக்குது, எங்கே OB இருக்குது, இது மாதிரி ரிலேட்டட் திங்ஸை வந்து உங்களுக்கான சார்ட்ஸ், உங்களுக்கான டைம் ஃப்ரேம்ல இருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? 5th ஒன் வந்து தட்ஸ் இட். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு செஷனுக்கு எங்க ட்ரான் லிக்விடிட்டி ப்ரைஸ் போக போகுது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரெண்டும் சொன்னது அந்த வீக் எப்படி போக போகுதுன்னு ஒரு அனலைஸ், எங்க வீக் அந்த வீக்ல ப்ரைஸ் எங்க போகுதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. திங்கள் செவ்வாய் புதன் அந்தந்த என்னென்ன கிழமை எங்கெங்க போக போகுதுன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுக்காக. ஒன்ஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுனாலே உங்களோட செஷனுக்கு அன்னைக்கு டே வந்து எப்படி போக போகுதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ திங்கக்கிழமை வந்து புல்லிஷா போக போகுது அப்படின்னா நீங்க வந்து உங்களோட செஷன்ல வந்து புல்லிஷா தான் எதிர்பார்ப்பீங்க, ஆப்போசிட்டாக எதிர்பார்க்க மாட்டீங்கல்ல அன்னைக்கு நாளில். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரேட் எடுக்கிறது நடக்காது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். மூணாவது வந்து உங்களோட செஷனுக்கான ட்ரான் லிக்விடிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. கிளியராக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. லிக்விடிட்டி OB FEG எல்லாம் டேப் ஆகுதா, ஏதாவது கிரிட்டேரியா வச்சுக்கிறீங்க. லிக்விடிட்டி எடுத்தால் தான் நான் ட்ரேட் எடுப்பேன், FEGயில் டேப் ஆனால் தான் ட்ரேட் எடுப்பேன், OBயில் டேப் ஆனால் தான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது அந்த சார்ட்டில் அப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. 5th ஒன் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் MSSO இல்லாட்டி BB ஃப்ளிப்போ எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் என்ட்ரி கன்ஃபர்மேஷனை பார்த்து என்ட்ரி எடுக்கிறீங்க. இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? தட்ஸ் இட். டாப் டவுன் இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு குறுக்க வந்து நான் வந்து என்னோட இதை மட்டும் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் SMT சேர்க்கறதுனா சேர்க்கலாம், இல்லை உங்களோட கன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே. நான் யூஸ் பண்ணுறது இந்த வீக்லி இந்த ட்ரான் லிக்விடிட்டி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இது காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா டோன்ட் யூஸ் இட்.
காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஃப்ரேம் யுவர் டே. அவ்வளோதான். டேவை ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. எதுவுமே தெரியாமல் டான் லிக்விட்டே தெரியாமல் போயிடாதீங்க. ஸோ தட்ஸ் இட். டாப் டவுன் அப்படிங்கிறது அவ்வளோ தான் கைஸ். ஸோ வீக்லி பார்க்குறீங்க, வீக்லி எங்கே போகுது, அது 4 ஹவரோ இல்லை டெய்லியோ போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே வரைக்கும் போகும், இப்படி போயிட்டு இப்படி வரையும் நரேட்டிவ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அந்த வீக்குக்கு. நீ அந்த வீக்கோட போயிட்டு ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் அந்த வீக்கோட இது இப்படி தான் போகும்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் உங்களோட டைம் ஃப்ரேம் டேவோ இல்லை 4 ஹவரோ வந்துட்டு அந்த ஒரு PO3 பிடிக்க போகிறீங்க. இல்லாட்டி லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் IR to ER, ER to IR மாதிரி கேப்சர் பண்ண போகிறீங்க. தட்ஸ் இட். ஒன்ஸ் அகைன் ஐ ஷோ யூ. இதில் எடுத்திருக்க எல்லா ட்ரேடும் என்ன டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது என்ன டைப்பு? FEG தொட்டிருக்கா? ஃபர்ஸ்ட்லேருந்தே வரலாம். இது என்ன டைப் ஆஃப் ட்ரேடு? IR to ER டைப். இது IR to ER கரெக்டாக லிக்விடி ப்ளஸ் FEGக்குள்ளே போகுது, FEG விட்டு வெளியே வருது. FEGயோட வெளியே வந்த லோ தான் டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்ன மாடலு? IR to ER செட்டப்பு. ஸோ தென் அடுத்த நாள் இங்கே ட்ரேட் எடுக்கலையா, இங்கே ட்ரேட் எடுக்கலையா, ஸோ இங்கே வரும். இது என்ன செட்டப்பு? IFEG கீழே இருக்குது, ஆர்டர் பிளாக் எல்லாம் அலைன் ஆகுது. ஸோ FEGலேருந்து மேலே போகுது. இதுவும் IRL to ERL தான். IRL to ERL. ERL கிட்ட எனக்கு RR வந்து கரெக்டாக வரல அப்படிங்கிறனால நான் மேலே 1:2க்கு புஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சேம் IRL to ERL. இந்த இடத்துல என்ன பண்ணேன்? லிக்விடி கிடைக்கல, ஓகே. இங்கே இந்த பிளாக்ஸ் வந்து ஃப்ளிப் ஆன உடனே இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா தான். ஸோ இது என்ன டைப்பில் வந்திருக்கும்? இது PO3க்குள்ளே வந்திருக்கும். PO3 9 AM PO3 தான். ஆமாம், 9ஓட PO3 9 வந்து லோ செட் பண்ணிருச்சு அப்படிங்கிறனால அந்த PO3 பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நீங்கள் எடுக்கிறது எப்படியுமே மோஸ்ட் ப்ராபப்ளி இவ்வளோ தான். ஒன்று IR to ERL இல்லாட்டி ER to IRL இது மாதிரி எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஒன்று எடுத்தா IR to ERL இல்லாட்டி ER to ERL, ER to IRL எடுப்பீங்க, இல்லாட்டி PO3 எடுப்பீங்க. இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பீங்களே தவிர உங்களோட அனாலிசிஸ் இதை தாண்டி வெளியே போகாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவை பார்த்துறதோட போயிட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மறந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா போங்க சார்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து இந்த 30 கிளாஸையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எந்த அளவு பேஷன்ஸ் இருக்கும். ஐ ரெஸ்பெக்ட் யூ. ஓகேவா? ஐ ரெஸ்பெக்ட் யுவர் பேஷன்ஸ். ஓகேவா? இதை அப்படியே போயிட்டு சார்ட்டில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு காட்டின இன்ட்ரெஸ்ட்டை போய் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதே அளவு இன்ட்ரெஸ்ட்டோட அதே அளவு மைண்ட் செட்டோட போங்க சார்ட்டுக்கு. யூ வில் பி தி பெஸ்ட். ஓகேவா? யூ வில் பி தி பெஸ்ட். யூ நோ தட். என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். யூ ஜஸ்ட் அப்ளை ஆன் சார்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பிளான். ஸோ அதில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜியை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ see you in next class.